ராஜகிரிய நூறானியா பள்ளிவாசலுடைய தேர்தலினை நடத்துமாறு கோரி வக்ஃப் சபையினால் வழங்கப்பட்ட கட்டளைக்கு எதிராக நம்பிக்கையாளர்கள் தொடுத்திருந்த வழக்கில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன் போது நம்பிக்கையாளர்களின் சார்பாக பிரதிவாதிகள் சார்பாக மன்றில் தோன்றிய ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசல் முஸ்தபா முகத்தோற்ற ஆட்சேபனையாக நீதிமன்ற நியாயாதிக்கம் தொடர்பான ஒரு ஆட்சேபனை முன்வைத்திருந்தார். அது தொடர்பாக தரப்பினரிடையே சமர்ப்பணங்களை மேற்கொள்ளுமாறு கூறிய நியாய சபை சமர்ப்பணங்களை செவிமடுத்ததை தொடர்ந்து ஜனாதிபதி சட்டத்தரணியினால் முன்வைக்கப்பட்ட நியாயாதிக்கம் தொடர்பான ஆட்சேபனை புறத்தொதுக்கி தரப்பினரை உடனடியாக தேர்தலை நடாத்துவதற்கு இணக்கப்பாடு தரப்பினரிடையே தேர்தல் நடத்துவதற்கு இணக்கப்பாடு உள்ளதா என விசாரித்த பொழுது வழக்காளிகள் அதற்கு விருப்பம் தெரிவித்திருந்தனர். இருப்பினும் ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசல் முஸ்தபா தனது சேவை நாடுனரான ஹசன் ஃபரீத் மௌலவினை தற்பொழுது தனக்கு தொடர்பு கொள்ள முடியாத நிலை காணப்படுவதனால் அது தொடர்பாக எவ்வித கருத்தினையும் தெரிவிக்க முடியாது என குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் வக்ஃபு நியாய சபையானது இக்குறித்த பள்ளிவாசலுடைய தேர்தலினை 3 மாத கால பகுதிக்குள் வக்ஃபு நியாய சபையின் மேற்பார்வையின் கீழ் நடத்த வேண்டும் என ஒரு முன்மொழிவினை கூறிய பொழுது அதனை மிகவும் ஆக்ரோஷமாக ஹசன் ஃபரீத் மௌலவி தரப்பு எதிர்த்தது. இருப்பினும் அவர்களுடைய கோரிக்கையாக வக்ஃபு நியாய சபையுடைய மேற்பார்வையின் கீழ் நடத்தாது வக்ஃபு சபையை இத்தேர்தலினை மேற்பார்வையினை கொண்டு நடத்த வேண்டும் என ஒரு கோரிக்கை முன்வைத்திருந்தது. இருப்பினும் அக்கோரிக்கையினை செவிசாய்க்காத வக்ஃபு நியாய சபை இருதரப்பினருடைய சம்மதத்தின் அடிப்படையில் இருதரப்பிலிருந்திருந்து நபர்களை முன்மொழிந்து ஒரு தேர்தல் குழுவினை நியமித்து பணிப்பாளனுடைய தலைமையின் கீழ் தேர்தலை நடத்துவதற்கு 3 மாத கால பகுதிக்குள் தேர்தலை நடத்த வேண்டும் என தீர்மானித்திருக்கின்றது. அதன் பூர்வாங்கமாக வக்ஃப் சபை உறுப்பினர்களுக்கு தற்பொழுது நம்பிக்கையாளர்களாக செயற்படுகின்ற பர்சன் இன்சார்ஜாக செயற்படுகின்ற நபர்களுக்கு உடனடியாக பள்ளிவாசலுடைய ஜமாத் பட்டியலை தயார்படுத்தி பள்ளிவாசலுடைய யாப்புக்கு அமைவாக காட்சிப்படுத்தி அது தொடர்பான விடயங்களை ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வக்ஃப் நியாய சபைக்கு அறிவிக்குமாறும் அதனைத் தொடர்ந்து வக்ஃப் நியாய சபையின் மேற்பார்வையின் கீழ் தேர்தலை நடத்துவது எனவும் தற்காலிகமாக உடன்பாடு எட்டப்பட்டது.